ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே டேஸ்டியான சாம்பார் தூள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு சாம்பார் பொடி ரெசிபி தெரியாதுங்க. நான் இன்றைக்கி ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி சாம்பார் பொடி வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இது கூட தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி நம்ம குழம்பு கொண்டான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்களா? நம்ம இன்றைக்கி சாம்பார் தூளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எந்தெந்த அளவில் தேவைன்னு பார்த்துடலாம். நான் 1/4 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. இதை இந்த மாதிரி காம்பு எடுக்காதீங்க, இப்படியே இருக்கட்டும். நம்ம காம்பு எடுத்துகிட்டு வறுத்தோன்னு வைங்க, நல்லா நெடி அடிக்கும், நம்மளால் நின்று வறுக்க முடியாது. அதனால் எப்போயுமே காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது காம்போடு சேர்த்து வறுத்துட்டு அதை ஆறும்போது காம்பை எடுத்துகிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப்புங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 1/4 கிலோ மல்லி, 1/4 கிலோ மிளகாய்க்கு 1/4 கிலோ மல்லி, வரமல்லி. 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் நல்லா கட்டி கட்டியாக இருக்கிற பெருங்காயங்க, அதை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் மிளகு. இது 50 கிராம் சீரகத்துலேருந்து 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு மிச்சம் வச்சுருக்கேன். ஒரு 35 கிராம் அது போல் அளவில் சேர்த்துக்கோங்க. 3 கருவேப்பிலை கொட்டை உருவி கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வானொலி சூடு ஏறின உடனே இந்த மிளகாயை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்த்து அரைக்கும்போது மிளகா நல்லா தூளாயிரும், ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் இருக்கும். இந்த மாதிரி விதைகள் எல்லாம் இல்லாமல் போடுங்க. இந்த விதைகளோடு நம்ம வறுக்கும்போது நல்லா நெடி அடிக்கும், நம்மளால் நின்று வறுக்க முடியாது. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா சூடு ஏறினா போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மல்லியை போட்டு வறுத்துடலாம். நம்மளோட மிளகாய் எல்லாம் நல்லா சூடேறி வறுப்பட்டுருச்சுங்க. ரொம்ப கறியை விட வேண்டாம், நல்லா சூடேறினா போதும். இதை நான் பெரிய ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். பெரிய ஒரு தட்டு எடுத்து ஆற வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பர் இருந்தால் அதில் கூட நீங்கள் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம மல்லி வறுத்துக்கலாம். கடாயிலேயே 1/4 கிலோ மல்லியை கொட்டி வறுத்துட்ருக்கேன். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லைங்க, நல்லா சுருக்குன்னு சூடு ஏறினா போதும். இது இப்படி சூடி பண்ணி வறுத்தோம்னா பொடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 6 மந்த்ஸ் வரைக்குமே நல்லா இருக்குங்க அந்த சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக வேலையாயிரும். நான் 2 குட்டீஸ் வச்சுருக்கேன். எனக்கு அவங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிறதுனால நான் சமையலுக்கு உண்டான இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் செஞ்சு வச்சுக்குவேங்க. நம்ம மாத மளிகையில் எப்படியும் சாமான் வாங்கும்போது மல்லியும் மிளகா பருப்பு இதெல்லாம் வாங்குவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி நம்ம வீட்லேயே நம்ம செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்குங்க. நான் வெளியே வாங்குகிற பேக்கெட் ரசத்தூள் சாம்பார் தூள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். மல்லியும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற விட்டுடலாம். பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் வறுக்கிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால நான் 2 ஒன்றா போட்டு வறுக்கிறேங்க. இது 2க்குமே ஒரே டைம் தான் வறுபடும், அதனால் நான் 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக கூட வறுத்துக்கலாம். நம்ம பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இருக்குதுங்க. நம்ம மிளகா மல்லி பருப்பு எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும். ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக நம்ம வறுத்தோம்னா 1 மாதத்துக்கு தேவையான நமக்கு சாம்பார் தூள் ரெடி ஆயிருங்க. நீங்கள் பெரிய ஃபேமிலின்னா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாகவே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வேலையாயிரும். பருப்பு நல்லா பச்சை வாசம் போய் சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வருங்க. அது வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப செவக்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக செவக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதை எடுத்து இன்னொரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம கட்டி பெருங்காயத்தை உடச்சிருக்கிறோம் இல்லையா, அதையே சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வருங்க, அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பெருங்காயம் மட்டும் ஒரே ஒரு ட்ராப் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் விட்டு வறுத்தோம்னா சீக்கிரமாக பொரிஞ்சிருங்க. இது ஒன்றுக்கு மட்டும் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த உடனே நல்லா பொரிஞ்சு வருது. இந்த எல்லா பெரிய கட்டியுமே இதே மாதிரி பொரியட்டுங்க. இதையும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலை இலைகள் இது சேர்த்து நம்ம பொடிக்கும் போது நல்லா வாசமாக இருக்குங்க நம்மளோட சாம்பார் குழம்பு எல்லாமே. இது லைட்டாக அந்த பச்சை ஈர போகணும்.
அது ஒரு பொரிஞ்சு வருங்க. அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இதோட ஈரம் இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும் நம்ம சாம்பார் தூள். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நம்மளோட கருவேப்பிலை இலைகள் லைட்டாக ஈரம் போய் சுருங்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இது மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். சீரகத்தை சேர்த்து பொரிச்சிடலாம். இது லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துடணுங்க. லைட்டாக செவந்தா போதும், ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, கருகக்கூடாது. நல்லா அருமையான வாசனை வருதுங்க சீரகத்துலேருந்து, அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குங்க. இந்த நல்ல நறுமணம் வரும்போது நம்ம இதையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம ரசத்தூளுக்கு தாங்க சீரகம் மிளகு நிறைய சேர்க்கணும். சாம்பார் தூளுக்கு மிளகு சீரகம் கொஞ்சமாகவே இருந்தால் போதுங்க. இது ஒரு நிமிஷம் போதும், லைட்டாக நல்லா செவந்தா போதுங்க, ரொம்ப கருக வேண்டாம். நான் இது ஆற வைக்க போகிறேன். இப்போ வெந்தயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெந்தயம் நம்ம சேர்த்த உடனே சீக்கிரமாக கலர் மாறிடும். அதனால் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேம்லேயே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. வெந்தயம் சீக்கிரம் கலர் மாறிடும். கரைஞ்சி போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம சாம்பாரோட டேஸ்ட்டே மாறி போயிருங்க. பாருங்கள், போட்ட உடனே செவக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தாங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வறுக்கிறது. கடைசியாக வறுத்துக்கோங்க வெந்தயம் மட்டும். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வெந்தயம் வறுத்து இல்லையா, அதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தோம்னா நம்மளோட சாம்பார் தூள் கெட்டு போகாமல் நிறைய நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா சாம்பார் நல்லா கலராகவும் இருக்கும். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இதையும் ரெண்டையும் சேர்த்து ஒரு பெரட்டி ஆஃப் பண்ண கடாய் தாங்க. சும்மா லைட்டாக ஒரு பெரட்டி நம்ம எடுத்து ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த மல்லி, மிளகா, பருப்பு எல்லாமே சூடு ஆறிடுச்சுங்க. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு மிளகாயில் இருக்கிற காம்புமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கனாலும் அரைச்சிக்கலாங்க. நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகா, மல்லி, பருப்பு எல்லாமே மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்யும்போது ஹெல்திங்க. நான் வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் சாம்பார் பவுடர் இப்போது நல்லா சூடாறிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குவாங்க லிட்டு. நமக்கு தேவையான போது ஒரு குட்டி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். 1 வீக் 10 டேஸ் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதே இப்படியே எடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். ஈஸியான சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹெல்த்தி ஈட்டிங்.